ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கான ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? ஸோ நான் ரீட் பண்ணுறேன். ரூபாய் 60,000 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 5% மற்றும் 4% என தனி வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்டது. அதாவது பாருங்கள், ரூபாய் 60,000 ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த 2 பகுதியாக பிரித்து ஒரு அமௌண்ட்டை 5%க்கும் இன்னொரு அமௌண்ட்டை 4%க்கும் என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, முதலீடு செய்கிறாங்க. சரிங்களா? ஒரு ஆண்டுகள் முடிவில், அதாவது டைம் வந்து கொடுக்கப்பட்டது வந்து ஒரு ஆண்டு, எண் வந்து 1 இயர், 2560 வட்டியாக பெறப்பட்டது. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 60,000 2 பார்ட்டாக பிரித்து அதில் ஒன்று வந்து 5% வட்டிக்கும் இன்னொன்று 4% வட்டிக்கும் பிரித்து ஒரு ஆண்டுகள் முடிவில் கிடைக்கப்பட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2560. இப்போ 4% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்த தொகையை காண்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5%க்கு ஒரு அமௌண்ட்டு இந்த 60,000 பிரிச்சுக்கோ, 4%க்கு ஒரு அமௌண்ட்டை பிரிச்சுக்கோங்கிறான். அவன் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்னா, ஒரு 4% ஒரு அமௌண்ட்டை போட்டிருப்போம்ல, அந்த அமௌண்ட்டை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுக்கணும். கிவன் டேட்டா பாருங்கள், பி வந்து 60,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2, 5%, 4%, எஸ்ஐ வேல்யூ 2560, எண் வந்து எவ்வளவு, 1 இயர்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம சம்ம செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம், எஸ்ஐக்குள்ள ஃபார்முலா என்னது, பி இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100, பி இன்ட்டு என்ன. இப்போ இந்த ஃபார்முலா தான் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பி வேல்யூ நமக்கு வந்து 2 இன்ட்ரெஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறேன், பிரின்சிபல் வேல்யூவை எக்ஸ்ன்னு போடுறேன், என் வேல்யூ 1. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆர் வந்து 5%. ஏன்னா இங்கே வந்து நமக்கு 4%க்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், அதான் 60,000 மைனஸ் எக்ஸ்ன்னு பிரின்சிபல் அமௌண்ட்டை பிரிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 5% வேல்யூக்கு எக்ஸ் வேல்யூ பிரின்சிபல் அமௌண்ட் போட்டேன், என் வந்து 1 இயரு, 5% டிவைட் பை 100 ப்ளஸ் அந்த எக்ஸ் வேல்யூ கழிச்சா தானே உங்களுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் கழிச்சா தானே 4%க்கு நமக்கு தெரியும். அதனால் 60,000 மைனஸ் எக்ஸு, அதே என் வேல்யூ 1, 4% டிவைட் பை 100. இந்த எஸ்ஐ ஃபார்முலாவை தான் நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எஸ்ஐ வேல்யூ எவ்வளவு, 2560. இப்போ பாருங்கள், எக்ஸ் நம்ம எக்ஸ் இன்ட்டு 1 இது 5x ஆயிருமா. இந்த 100 வந்து டினாமினேட்டரை நான் காமன் வேல்யூவாக எடுத்துருக்கேன் 100. ஸோ 5x 60,000 இது வந்துடுமா. அப்போ 60,000 இன்ட்டு 4ங்கிறது 2,40,000 மைனஸ் 4x. ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 2560. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளிஃபை பண்ணுறேன். 5x மைனஸ் 4x என்ன ஆயிரும், எக்ஸு ப்ளஸ் 2,40,000 டிவைட் பை 100. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு 2560. இப்போ இதுதான் மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகணும், இந்த 100 இன்ட்டு 2560 நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா இல்லையா. ஸோ பண்ணும்போது 2,56,000 மைனஸ் இந்த 2,40,000 இந்த பக்கம் கொண்டு வரும், எக்ஸ் வேல்யூல வந்து இந்த பக்கம் கொண்டு வரும்போது 2,40,000 ஆயிரும். இதை ரெண்டையும் கழிக்கும் போது 16,000. எக்ஸ் வேல்யூ வந்து இந்த எக்ஸ் வேல்யூ 16,000. அப்போ நமக்கு 4%க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். 4%க்கு நமக்கு வந்து 60,000 மைனஸ் எக்ஸு. ஸோ 60,000 மைனஸ் எக்ஸு 16,000 கழிச்சோம்னா 4%க்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 44,000. இதுதான் அவன் கண்டுபிடிக்க சொன்ன சம்மு. சரிங்களா? ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.